சிக்கன் லாலிபாப். ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சரண்ஸ் டைரி. இன்னைக்கு எங்களோட மேங்களூர் ட்ரிப் வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லாரும் சாமி கும்பிட்டோம். ஸோ குட்டீஸும் வந்து அதே மாதிரி சாமி கும்பிட்டாங்க. ஏர்லி மார்னிங் ஒரு 4:30 போல கிளம்பணும். ரொம்ப இருட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் சிக்மங்களூர் தொடுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி நல்லா வெளிச்சம் வந்துருச்சு. ஸோ அங்கேயே வந்து ஒரு ஹோட்டலில் வந்து நாங்கள் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுக்கிட்டோம். எங்கள் அண்ணன் அன்னிக்கெலாம் வந்து பெங்களூர் சாப்பாடு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஏன்னா சாம்பார்லாம் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும்ல. ஸோ அதனால் வந்து என்ன ஸ்வீட்டாக இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. பசங்க 2 பேருக்கும் எப்பவும் போல் கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அப்போ தான் சாப்பிடுவேன்னு சொன்னாங்க. ஸோ கதை சொல்லி தான் ஊட்டிட்டு இருந்தேன். ஸோ நாங்கள் முன்னாடியே எங்கெங்கெல்லாம் போகணும், என்னென்ன டைமுக்கெலாம் போகணுன்னு பிளான் பண்ணிட்டு போயிருந்தோம். பட் வந்து எவ்வளோதான் நம்ம பிளான் பண்ணாலும் அந்த டைமுக்கு நம்ம கரெக்டாக வந்து ரீச் ஆக முடியாது. ஸோ ஒரு சில இதுவெல்லாம் வந்து பிளானில் வந்து சேஞ்சஸ் நடக்கும். அது மாதிரி தான் எங்களுக்கும் ஆச்சு. ஃபஸ்ட்டு பிளான் பண்ணது ஸ்ருங்கேரி தான். அது வந்து சிக்மங்களூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஒரு ஹில் டவுன். பேங்க் ஆஃப் துங்கா ரிவரில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. அத்வைத்தம் ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டெம்பிள். நிறைய ஹிஸ்டாரிக் டெம்பிள்ஸ் வந்து அங்கே இருக்குது. அதில் சாரதாம்பா பீடம், வித்யாசங்கரா, மகானிகரேஸ்வரா டெம்பிள் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் ஆல்சோ அக்ஷர பூஜா, போட்டு ஸ்டார்ட் பண்ணி விடுவோம்ல நம்ம பசங்களுக்கு. அந்த பூஜை வந்து அங்கே ரொம்ப ஃபேமஸ். அங்கே கொண்டு போய் தான் நிறைய பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணி விடுவாங்க. ஸோ சாரதாம்பா பீடம் இவங்க வந்து ஆதி சங்கரா மூலயமா கட்டப்பட்டது. ஸ்டார்டிங்கில் சாரதாம்பாவை வந்து சிலையை வந்து சந்தன மரத்தில் தான் செஞ்சாங்க. காலப்போக்கில் மாறி மாறி இப்போ வந்து பெரிய கோவிலாக கட்டிட்டாங்க. இங்கே இருக்கிற டெம்பிள் அண்ட் சிலையோட ஸ்ட்ரக்சர்லாம் வந்து 1916 தமிழில் ஷில்பா சாஸ்திரம் முறைப்படி கட்டினது. ஸோ நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம். இது வந்து பெங்களூர்லேருந்து ஒரு 6.5 hours வந்து எடுத்துக்கிச்சு எங்களுக்கு. எனக்கு எப்பவும் போல் ஹில் ஸ்டேஷன் ஜேர்னி வந்து ஒத்துக்காது. ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் தான் வாமிட் பண்ணேன். அதான் எங்கள் அண்ணன் கிண்டல் பண்ணுறாங்க. இப்படி கிண்டல் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு புட்டுவும் எங்கள் அண்ணவும் வந்து வாமிட் பண்ணிட்டாங்க. வடிவேல் காமெடி மாதிரி மாறி 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 வாமிட் எடுத்துட்டு தான் நாங்கள் அங்கே ரீச்சே ஆனோம். ரொம்ப நொந்துட்டேன் நான் ட்ராவலில். ஸோ நான் சொன்ன அந்த 3 இம்பார்ட்டன்ட் கோயிலில் கட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் 2014 இந்த 127 அடி கோபுரத்தை கட்டி முடித்து கும்பாபிஷேகம் பண்ணாங்க. ஸோ 3 கோயிலுக்கு வெளியில் வந்து அந்த கோபுரத்தை வந்து கட்டியிருக்காங்க. ரொம்ப நீட்டாக க்ளீனாக அழகாக இருந்ததுங்க. எனக்கு வந்து ஹிஸ்டாரிக் பிளேசஸ்னால் ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேசஸ்ன்னு எனக்கு தோணுச்சு. எல்லாரும் பார்க்க வேண்டிய பிளேஸ் இது. ஃபர்ஸ்ட் போன உடனே லெஃப்ட் சைடில் வந்து அயோத்தியில் கட்டின ராமர் கோவிலை தான் வந்து இங்கே மாடல் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. இவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்களான்னு எனக்கு இந்த மாடல் பார்க்கும் போது தான் தோணுச்சு. ஸோ இந்த டெம்பிளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ள மெயின் சன்னதிக்கு போகலான்னு சொல்லிட்டு போகும்போது எலஃபண்ட் 2 யானை வந்தோடனையும் பசங்க வந்து ரொம்ப ஜாலி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே ஆசீர்வாதம் வாங்கலான்னு சொல்லிட்டு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. போயிடுறேன். என்னோட பையன் வந்து கொஞ்சம் பயப்படுவான் எல்லாத்துக்கும். ஆனால் புட்டு அப்படி கிடையாது. எல்லாத்துக்குமே வந்து பயப்படாமல் வந்து ஃபேஸ் பண்ணுவாள். ஸோ அந்த 3 கோவிலுக்கு முன்னாடி வாசலில் வந்து இவ்வளோ பெரிய அழகான கோவிலம் போட்டிருந்தாங்க. எஸ், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அந்த பழமையான டெம்பிளுக்கு தான் நாங்கள் போனோம். அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அவ்வளோ ஸ்கல்ப்சர்ஸ் இருந்தது. ஸ்ரீ வித்யாசங்கரா டெம்பிள். இது வந்து 1338 AD வந்து கட்டியிருக்காங்க. வித்யாசங்கரா கோவில் வந்து 12 கால் மண்டபம் கொண்டது. அந்த 12 காலுமே வந்து ஒவ்வொரு ஜோடியாக் சைன்ஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி கட்டியிருக்காங்க. உள்ளே வந்து சிவன் தான் இருந்தாங்க. நான் முதல் முறையாக சிவனுக்கு வந்து மீசை வச்சு சிலையை வந்து நான் பார்க்குறேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அந்த கோவிலை மட்டும் தான் நான் இது மாதிரி வித்தியாசமாக பார்த்தேன். ரொம்ப அழகாக இருந்தது. எல்லா இடத்துலையும் வெயில் வந்து ரொம்ப பொழந்து கட்டுச்சு. ஆனால் இந்த மண்டபம் பக்கத்தில் மட்டும் வெயிலே இல்லை. அது எப்படின்னே தெரியல. அவ்வளோ நிழல், அவ்வளோ சில்னஸ், ரொம்ப அழகாக இருந்தது.
ஸோ ஃபாரினர்ஸ்க்கு வந்து ஹிஸ்ட்ரியை பற்றி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதில் அந்த ப்ளூ கலர் ஸ்டோல் போட்டிருக்காங்களே அவங்க ரொம்ப ஸ்வீட். என்கிட்ட வந்து நீங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. எனக்கு அப்படியே வந்து வா அப்படின்னு தோணுச்சு. எனக்கு இது மாதிரி பிளேசஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ரொம்ப நேரம் அங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இவ்வளோ அழகான ஸ்கல்ப்சர்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே மெய் மறந்து போய் நின்றுட்டோம். அங்கங்கே நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா இதுக்கப்புறம் எப்போ இங்கெல்லாம் வந்து வருவோம் பார்ப்போம்லாம் எனக்கு தெரியல. அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ எல்லாருக்கூடயும் நின்று ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு நல்லா ஜாலியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. குட்டீஸும் பயங்கரமாக இங்கே அங்கே ஓடிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து லெஃப்ட் சைடில் வந்து ரிவர் தூங்கா. ஸோ அந்த பேங்க் ஆஃப் ரிவர் தூங்காவில் தான் லொக்கேட் ஆயிருக்குன்னு சொன்னல. ஸோ லெஃப்ட் சைடில் வந்து அந்த ரிவர் தான் இருந்தது. அங்கே வந்து ஒரு பிரிட்ஜ் கட்டியிருக்காங்க. ஸோ அந்த பிரிட்ஜில் ஏறி அதர் சைட் ஆஃப் ரிவர் வந்து போனோன்னா அங்கேருந்து நம்ம இந்த கோயிலை வந்து ஒரு ஃபுல் வியூ கிடைக்கிற மாதிரி வந்து கட்டியிருக்காங்க. ஸோ அதுவுமே ரொம்ப அழகாக இருந்தது. பட் நாங்கள் போகும்போது கரெக்டாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அம்மா அப்பாலாம் போய் பார்த்துட்டு வந்தாங்க. நீட்டாக இருந்தது. ரிவரு ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஐ ஹோப் உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். நிறைய பெரிய பெரிய ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து அந்த ரிவரில் இருந்தது. ஆதிசங்கர் வந்து ஃபர்ஸ்ட் இந்த பிளேஸ்க்கு வரும்போது ஒரு சீன் நடந்திருக்கு. என்னன்னா கோப்ரா அதாவது பாம்பு வந்து அதோட தலையை விரித்து ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற ஃப்ராக் டோட வந்து காப்பாற்றுற மாதிரி சன்னுக்கிட்ட இருந்து ஷேடு கொடுக்குற மாதிரி பார்த்துருக்காரு. ஸோ சன் கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி. ஸோ இப்போ நீங்கள் பார்ப்பீங்க இந்த வந்து அப்படியே ஸ்கல்ப்சராக பண்ணி வச்சுருக்காங்க. இதை பார்த்துட்டு எனிமேஸே இங்கே ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஐ மீன் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் இருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான பாசிட்டிவ் பிளேஸ்ன்னு சொல்லிட்டு இந்த பிளேஸை செலக்ட் பண்ணி சாரதாம்பா பீடம் வந்து உருவாக்குனார். ஸோ அந்த சாரதாம்பாவை பார்க்கறதுக்கு தான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ வித்யாசங்கரா டெம்பிள் பக்கத்துலேயே வந்து சாரதாம்பா டெம்பிளும் இருந்தது. அங்கே வந்து சரஸ்வதி வந்து வீணை வச்சுட்டு இருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தாங்க. நெக்ஸ்ட் பக்கத்துலேயே இன்னொரு சிவன் டெம்பிள். அதை முடிச்சுட்டு வரும்போது ரொம்ப லைன் நின்றுட்டுது. என்னன்னு பார்த்தா அன்னதானம் போட்டுட்டு இருந்தாங்க. பட் நாங்கள் அவ்வளோ லைன் நின்றுலாம் வாங்கிட்டு போனால் வந்து அடுத்தடுத்த பிளானும் வந்து சொதப்பிடும்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ரொம்ப நீட்டாக வந்து காமாக சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ எங்களோட மேங்களூர் ட்ரிப்பில் ஃபர்ஸ்ட் விசிட் வந்து ஸ்ருங்கேரி தான். நீங்கள் வந்து மேங்களூர் ட்ரிப் பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஸ்ருங்கேரிக்கு போய் விசிட் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ஹிஸ்டாரிக் பிளேசஸை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வெளியில் வந்து எல்லாரும் ஒரு லைம் சோடா குடித்தோம். ஏன்னா அவ்வளோ வெயில். அதனால் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ரொம்ப டீஹைட்ரேட் ஆக ஆரம்பிச்சிட்டோம். அதனால் வந்து ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் மேங்களூர் உள்ள என்ட்ராகிறதுக்கு கிளம்பிட்டோம். வழியிலேயே லஞ்சை முடிச்சிட்டோம். ஸோ மேங்களூரில் என்ட்ராகும் போது ஒரு மினி கேரளாவை பார்த்த மாதிரியே இருந்தது. அவ்வளோ அழகாக இருந்தது. ரொம்ப க்ரீனாக இருந்தது. எல்லா இடமுமே வந்து க்ரீனாகவே இருந்தது. இங்கே வந்து நாங்கள் ஒரு ஹோம் ஸ்டேக்கு தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ரூம்ஸ் மாதிரி புக் பண்ணாமல் ஹோம் ஸ்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன்னு நான் சொல்லுவேன். ஸோ எஸ் நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கே. ரெண்டு சைடும் வந்து ரிவரா, ரெண்டு சைடும் வந்து சி. ஆக்சுவலி ரொம்ப அழகாக இருந்தது. ஃபுல்லாக தண்ணி க்ரீனிஷாக இப்படி தான் இருந்துச்சு மேங்களூர் ஃபுல்லாக. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியா தான் என்டர் ஆனோம். ஸோ இண்டஸ்ட்ரியல் ஏரியா கொஞ்சம் தாண்டினதுக்கப்புறமா வந்து ரைட் சைடில் வந்து ஹார்பர் போர்ட் வந்தது. அதுவுமே வந்து விசிட் பண்ணலான்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. பட் நாங்கள் அதை பிளான் பண்ணலை. நெக்ஸ்ட் சென்னை பீச் பக்கத்தில் இருக்கிற மாதிரி இங்கேயும் வந்து அந்த பிரிட்ஜ் வந்து இருந்தது. அதை பார்த்தோன்னே எனக்கு சென்னை ஞாபகம் தான் வந்துருச்சு. பட் ஆனால் அங்கே வந்து தண்ணி இப்படி இருக்காது. ரொம்ப வந்து டர்ட்டியாக இருக்கும். இங்கே வந்து ரொம்ப க்ளீனாக வச்சுருந்தாங்க. எல்லா வீடோட இந்த வால்லாம் வந்து பாசப்படிஞ்சு இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து அப்படியே கேரளாவில் இருக்க மாதிரியே இருந்தது. ஸோ ரொம்ப அழகாக கட்டியிருந்தாங்க. அப்படியே கேரளாவை வந்து ரெசம்பிள் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு இங்கே. இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ண இடம். இதோட டீட்டெயில்ஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள். இதோட ரேட்டிங் வந்து நான் 5/5 கொடுப்பேன். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது அந்த ஹோம் ஸ்டே. அது எப்படி இருந்ததுன்ற வீடியோ நான் தனியாக எடுத்திருக்கேன். அதை நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நாங்கள் பிளான் பண்ண பிளேஸ் வந்து பனம்பூர் பீச் தான். ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஆக்சுவலி ட்ராவல்லே ரொம்ப டைம் போயிடுச்சு எங்களுக்கு. 2 டெம்பிள் பிளான் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ருங்கேரி, நெக்ஸ்ட் வந்து அன்னபூர்ணி டெம்பிள் பிளான் பண்ணியிருந்தோம். பட் எங்களால் அன்னபூர்ணி டெம்பிள் போக முடியல. அங்கே போயிருந்தால் இங்கே பீச் வந்திருக்க முடியாது. ஸோ பார்த்தீங்கன்னா பனம்பூர் பீச் எவ்வளோ சூப்பர்பான ட்ரமாட்டிக் வியூ பார்த்தீங்களா. அங்கே லேட்டாக ரீச் ஆனதுனால எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸும் அங்கே இல்லை எக்ஸப்ட் திஸ் ஒன். வேவ் பிரிட்ஜுன்னு சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலி. ஸோ வந்து வேவ்ஸ் வரும்போது நம்மளும் அப்படியே மேலே போயிட்டு கீழே வருவோம். ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ்.
அம்மா அப்பா கிட்ட வந்து பசங்களை விட்டுட்டோம். அவங்களுக்கு வந்து பீச் செட் கொண்டு போயிருந்தோம். ஸோ அதை வச்சு தான் விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் அண்ணா அண்ணி எல்லாரும் வந்து இந்த வேவ் பிரிட்ஜ் தான் வந்து ட்ரை பண்ணோம். ரொம்ப வந்து நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். என்ன நடக்குது சனியா? ஸோ அங்கே ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் பேட்ரோல் வச்சுருந்தாங்க. ஸோ அதை தாண்டி வந்து வேறு எந்த ஆக்டிவிட்டீஸும் பண்ணக்கூடாதுன்றதுனால அங்கே பாருங்கள், கிறிஷ்வா அப்படியே ஸ்விம்மிங் பூலில் போய் பண்ணிடானா அங்கே பண்ண மாட்டான், பீச்சில் வந்து ஸ்விம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்படி படுத்துட்டான். ஸோ 2 குட்டீஸுமே பயங்கர ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க, நல்லா என்ஜாய் பண்ணாங்க. 2 பேருக்குமே பீச்சு, தண்ணி, மண்ணுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஸோ எங்கள் அம்மா வந்து நிலா எவ்வளோ அழகாக இருக்குது பாரு அப்படின்னு சொன்னாங்க. நான் பார்த்தோன்னே எங்கன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கேன். ஏன்னா சென்னையில் இருக்கும்போது நிலானா வந்து சீக்கு மேலே தான் இருக்கும். ஸோ அதனால் நான் அங்கே தேடிட்டு இருந்தேன். பார்த்தா எனக்கு பின்னாடி இருந்துச்சு நிலா. அப்போ தான் எனக்கு ஸ்ட்ரைக்கே ஆச்சு, ஓ நம்ம அரேபியன் சீல் கிட்ட இருக்கோம்ல, ஓகேன்னு சொல்லிட்டு இதான் ஃபர்ஸ்ட் டைம் விசிட்டிங் அரேபியன் சீ. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் அங்கே குழந்தைங்க விளையாடுறதுக்கும் கொஞ்சம் ஏரியாலாம் வச்சுருந்தாங்க. ஸோ இது ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் அண்ட் வெல் மெயின்டைன் பீச்சஸ் இன் மேங்களூர். இது வந்து ஃபேமஸ் ஃபார் ட்ராமாட்டிக் சன்செட், லாங்கஸ்ட் பீச் இன் மேங்களூர். நெக்ஸ்ட் நாங்கள் டின்னருக்கு மச்லி தான் போனோம். ஒன் ஆஃப் த ஃபேமஸ்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் இன் மேங்களூர். டெய்லி ரெக்கமெண்டட். யாராவது மேங்களூர் ட்ரிப் போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட்டை விசிட் பண்ணுங்கள். அவ்வளோ கூட்டமாக இருந்தது. பட் ரொம்ப லக்கிலி எங்களுக்கு வந்து சீக்கிரமே வந்து சீட் கிடச்சிருச்சு. சீட் கிடைக்காது, ஹோம் டெலிவரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். நாங்கள் வெளியில் போகும்போது எங்கள் பேரை சொல்லி கூப்பிட்டுட்டாங்க. ஃபைனலி எல்லாமே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். ஃபிஷ்ஷு, ப்ரானு, ஸ்குவிட்டு, நண்டு எல்லாமே ஆர்டர் பண்ணோம். என்னால் வந்து ப்ரானு இதெல்லாம் சாப்பிட முடியாதுன்றதுனால நான் ஸ்குவிட் மட்டும் ட்ரை பண்ணேன். பட் அது எனக்கு அவ்வளோ விருப்பமாக இல்லை. அதனால் யோசிக்காமல் ஃபிஷ்ஷு, ப்ராம்ஃப்ரெட், வஞ்சரம் சொல்லிட்டு ரொம்ப நல்லா ஆர்டர் பண்ணி திருப்தியாக சாப்பிட்டேன். உங்களுக்கு கீ பிடிக்காதுன்னா கண்டிப்பாக கீ ரோஸ்ட் வந்து சொல்லிடாதீங்க. ஏன்னா அள்ளி ஊற்றி கொடுக்குறாங்க கீ அங்கே. பட் இருந்தாலும் இந்த ஃபிஷ் ஃப்ரை செம்மையாக இருந்தது. தரமான சம்பவத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் படுத்தாச்சு. ஸோ எங்களோட ஃபர்ஸ்ட் டே ஆஃப் மேங்களூர் ட்ரிப் வந்து இப்படி தான் போச்சு. நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.